Hello all, welcome to this new course Azure Basics. So என்னோட பேர் கிருத்திகா. நான் ஹுசைஃபா சாரோட ஜூனியர். ரெகுலராக சாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் இல்லையா? எனக்கு தெரியும். எதனாலனா இவ்வளோ நாள் சார் தான் இங்கே செஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட வாய்ஸில் அஜூர் கிளாஸஸை பார்க்க போகிறீங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் நான் உங்களுக்கு அஜூர் பேசிக் செஷன் எடுக்க போகிறேன். ஸோ இந்த செஷன் கம்ப்ளீட்லி பேசிக் லெவல் செஷன் தான். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி அஜூர் தெரியும் அப்படின்னா உங்களுக்கான பிளேலிஸ்ட் இது கிடையாது. எனக்கு என்னோட கெரியரில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் கிளவுட் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை அஜூர் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதில் என்ன மாதிரியான சர்வீசஸ் ரிசோர்ஸஸ் இருக்கும், அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஜூரில் என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அஜூர் நான் படிக்க போகிறேன், நான் எனக்குன்னு க்ளவுடில் அஜூர் ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களோட அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், போர்ட்டல் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் அஜூரில் என்ன மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அஜூர் சர்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அஜூர் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 4 லெவல்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ், அசோசியேட், எக்ஸ்பர்ட், ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ், நீங்கள் தாராளமாக ஃபண்டமெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதலாம், பட் நோ நீட். ஸோ அது ஆப்ஷனல் தான். நீங்கள் டைரெக்டாக அசோசியேட் லெவல்லையோ இல்லை எக்ஸ்பர்ட் லெவல்லையோ எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கல. எதனால அப்படின்னா இது ரொம்ப அட்வான்ஸ் லெவல். நான் ஆல்ரெடி முன்னாடியே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணையிலே, இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணையிலே என்ன சொன்னேன், ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப பேசிக் லெவலில் இப்போ தான் நான் அஜூர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான செஷன். ஸோ இப்போது ஸ்பெஷாலிட்டியை பற்றி நம்ம பேசலை. அசோசியேட் லெவலில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும், இல்லை எக்ஸ்பர்ட் லெவலில் ஜாப் தேட போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அசோசியேட் எக்ஸாம். ஸோ இந்த அசோசியேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுலேயுமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அசோசியேட் லெவலில் பார்த்தீங்கன்னா AZ 104, 204, 500, அப்புறம் 203, 300, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. AZ 700 அதெல்லாம் நெட்வொர்க்கிங் ரிலேட்டட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் AZ 104. ஸோ இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அஜூர்ல இருக்கக்கூடிய சர்வீசஸை மேனேஜ் பண்றதுக்கு, மேனேஜிங் அஜூர் சர்வீசஸ் ரிசோர்சஸ் மேனேஜ் பண்ற லெவல்ல இருக்கும். அடுத்தது எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 305, 400 அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 305 பாத்தீங்க அப்படின்னா அஜூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, AZ 305. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அசோசியேட்ல உங்களோட நீடை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் வேணால் படிக்கலாம். பட் இனிஷியலாக நான் என்ன படிக்கணும்னே எனக்கு தெரியல அப்படின்றீங்கன்னா AZ 104 நீங்கள் படிக்கலாம். அது இல்லாமல் டெவலப்பர் அசோசியேட் இருக்குது, செக்யூரிட்டி இன்ஜினியர் அசோசியேட் இருக்குது, டேட்டா இன்ஜினியரிங் அசோசியேட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த அசோசியேட்டை எடுத்துட்டாலுமே 104 அண்ட் 305 இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போமா. இப்போது நான் டைரெக்டாக மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் பேஜுக்கு தான் போகிறேன். ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபண்டமெண்டல்ஸ் இதை விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஆப்ஷனல் தான் அப்படின்ட்டு. ஒருவேளை ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன சொன்னேன், 104 படிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் AZ 104. ஸோ இப்போ இதை படிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் ஆகும், உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். As a candidate for this certification, you should have subject matter expertise in implementing, managing and monitoring an organization Azure environment. ஸோ என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ்,
virtual networks, storage, compute, identity, security, governance. இது எதுக்கு 104 அப்படியே இருக்கட்டும். இப்போ 305 பார்த்துட்டு வரலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. As a Microsoft Azure solution architect, you have subject matter expertise in designing cloud and hybrid solution that run on Azure, including என்னென்ன resources, same அதே தான், compute, network, storage, monitoring, security. ஸோ நீங்கள் 104ல என்ன படிக்கிறீங்களோ அதே ரிசோர்ஸஸை பற்றி உங்களுக்கு 305ல தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ் அன் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 104 எழுதி நீங்கள் ஒரு அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆகுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு சர்வ் ஆஸ் பார்ட் ஆஃப் லார்ஜர் டீம் டெடிகேட்டட் டு இம்ப்ளிமெண்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு டீம்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? யூ ஆல்சோ கோஆர்டினேட் வித் அதர் ரோல்ஸ். ஓகேவா? சம் அதர் ரோல்ஸ், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி, டேட்டாபேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் என்ன மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வெர்ச்சுவலைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அப்போ நான் உங்களை என்ன சொன்னேன்னா, நீங்க அஷூர் படிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க 104 பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ டைரக்டா நான் போயிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் படிக்கிறேன்னு சேர்ந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணலாம்? நீங்க ஈவன் என்னோட இந்த செஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதை பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தாலும் கூட அஷூரோட பேசிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே வீடியோ வரும்னு சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹாவ் டைம், உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணணுன்ற ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு சில பிளேலிஸ்ட் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க, அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த அஷூர் கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? எதனால அப்படின்னா அஷூர் பேசிக்ஸ், நாட் ஓன்லி அஷூர் பேசிக்ஸ், கிளவுடோட பேசிக்ஸ் தெரியாம திடீர்னு நம்ம போயிட்டு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? எதனால அப்படின்னா நான் வந்துட்டு டைரக்டா ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவேன், சர்வர் அப்படின்னு சொல்லுவேன், வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியும், நோ ப்ராப்ளம், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். பட் புதுசா இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது அந்த சப்ஜெக்டை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பேசிக்கா கிளவுட் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஹுசைஃபா சாரோட சேனல்ல சம் பிளேலிஸ்ட் இருக்கு. நான் எல்லாத்தையும் பாருங்கன்னா சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னா நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்க. ஓவர் நமக்கு அவ்வளோ டைமும் இல்லை இல்லையா? எல்லாருமே பிஸியா தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, இன்ட்ரோடக்ஷன் எஃப்சிஎன், ஓகேவா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். இப்போ இதுல என்ன மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்னா என்ன, அதை எப்படி பிங் பண்ணணும், இந்த மாதிரி சம் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பாருங்க. அடுத்தது லேர்ன் வெர்ச்சுவலைசேஷன். இந்த பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேலிஸ்ட். ஓகேவா? நீங்கள் இதை பாருங்க. உங்களுக்கு கிளவுட்னா என்னன்னே தெரியாது, என்ன நடக்குது பேக் எண்ட்ல எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ வெர்ச்சுவலைசேஷன் பாருங்க. அதுக்கப்புறமா மூணாவதா ஒரு பிளேலிஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிளவுட். ஓகேவா? ஸோ இதையும் பாருங்க. இந்த மூணு பிளேலிஸ்டையும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்க தாராளமா, நான் அஷூர் படிங்கன்னு சொல்லல, அஷூர், ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்க படிங்க, எங்க வேணாலும் படிங்க. பட் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு படிக்கும்போது சப்ஜெக்ட்ல ஒரு கிரிப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். சரி, ஓகே. இப்போ திரும்ப நான் இங்கே வரேன். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்துட்டு ஒரு அட்மின் ஆகணும்னா உங்களுக்கு அஷூரோட வெர்ச்சுவல் நெட்வொர்க், ஸ்டோரேஜ், கம்ப்யூட், ஐடென்டிட்டி, செக்யூரிட்டி, கவர்னன்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா பத்தாது. யூ ஷுட் ஃபெமிலியர் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மோரோவர் வெர்ச்சுவலைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். விச் மீன்ஸ் உங்களுக்கு கிளவுட் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க கிளவுட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன் அடிஷன் யூ ஷுட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ நான் புதுசா படிக்கையில எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்ட நல்லா லேர்ன் பண்றது மூலியமா கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதுல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றாங்க? PowerShell, Azure CLI, Azure Portal, Resource Manager Template அண்ட் Microsoft Entra ID. ஆக்சுவலா என்னன்னா, இது எல்லாமே Azureல நீங்க ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு Azure Cloud யூஸ் பண்ணி சம் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்றேன். இட் மே பி ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் ஏதோ ஒண்ணு வர்ச்சுவல் மெஷின்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க டைரக்ட்டா போர்ட்டல்ல போயிட்டு ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, போர்ட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். ஆ உங்களோட மைக்ரோசாஃப்ட்ல வந்துட்டு எனக்குன்னு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி குடுங்க. நான் அதுக்கு மந்த்லி இவ்ளோ பே பண்றேன். அதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் லேட்டரா நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லாகின் டீட்டெயில் குடுத்து, நீங்க இங்கே இருந்து கிளவுட்ல ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் போர்ட்டல். ஓகேவா? GUI மெத்தட். ஸோ கோ கிளிக், கிளிக், கிளிக் அப்படி இருக்கும். காட்டட்டுமா? இது என்னோட Azure போர்ட்டல். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நான் எனக்கு என்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ, அந்த ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிப்பேன். செஷன்ஸ் எடுப்பேன். எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. ரிசோர்ஸ் குரூப், வர்ச்சுவல் மெஷின், வர்ச்சுவல் நெட்வொர்க் இந்த மாதிரி. ஸோ இத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு வழியா மட்டும் தான் என்னால அஷூர்ல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா இல்ல. நீங்க PowerShell கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் CLI கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காட்டின மாதிரி போர்ட்டல்ல லாகின் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அடுத்து Azure மேனேஜர் டெம்ப்ளேட். ஓகேவா? Azure மேனேஜர் டெம்ப்ளேட்னா ARM டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மூலயமா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படிங்கிறது என்னன்னா, இது ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது இல்ல. இப்ப நான் மேல சொல்ல இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேணா நீங்க ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம். பட் நீங்க கிரியேட் பண்ற ரிசோர்ஸஸ மேனேஜ் பண்ணணும். அதர் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த என்ட்ரா ஐடி. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸஸ்க்கு ஆக்சஸ் குடுக்குறது. மோரோவர் யூசருக்கு அ ஆக்சஸ் கண்ட்ரோல் குடுக்குறது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடில தான் படிக்கும். இது எதுக்கு? நம்மளோட AZ 104 படிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ கம்பேரிட்டிவ்லி நான் என்ன சொன்னேன்? 305 பத்தி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ரிசோர்ஸஸ் சேம். முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அங்க வேலை என்ன? நீங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க? Your responsibilities for this role include advising. ஸோ நீங்க என்னன்னா அந்த ரிசோர்ஸஸ எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? என்ன மாதிரியா சினோரியோல என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்க்கிடெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சினாரியோ பேஸ் பண்ணி என்ன ரிசோர்ஸ் அந்த இடத்துல எந்த சர்வீஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களோட வேலை தான். ஓகேவா? ஸோ இன் திஸ் ரோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன் திஸ் ரோல் யூ இம்ப்ளிமெண்ட் சொல்யூஷன் ஆன் Azure by patterning with various other job roles. ஸோ நீங்க டெவலப்பர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்யூரிட்டி இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர் இவங்க கூடலாம் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆஸ் அ கேண்டிடேட் ஃபார் திஸ் எக்ஸாம் யூ ஷுட் ஹேவ் அட்வான்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஐடி ஆப்பரேஷன்ஸ் இன்க்ளூடிங் என்னென்ன? நெட்வொர்க்கிங், வெர்ச்சுவலைசேஷன், ஐடென்டிட்டி, செக்யூரிட்டி, பிசினஸ் கண்டினியூட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூ ஷுட் மேனேஜ் ஹவ் டெசிஷன் இன் ஈச் ஏரியா எஃபெக்ட் ஆன் overall solution. In addition, you should have experience with Azure administration, development and DevOps process. அப்ப நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? முன்னாடி AZ 104 படிக்கிறதுக்கு கிளவுட் பேசிக்ஸ் படிக்க சொன்னீங்களே. இப்போ நான் இதுக்கு ஆர்கிடெக்ட் டெவாப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ நான் இதை படிக்கணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ என்னோட வேலை நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரியா? ஸோ
இப்போ சரி, நான் இந்த சர்டிஃபிகேஷன்லாம் பண்றேன். ஆ, அப்போ எனக்கு வந்து ஜாப் கேரண்டி இருக்கா அப்படின்னா, நான் கேரண்டிலாம் குடுக்கல. பட் நெறைய ஜாப் இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சம் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணேன். அது அப்படியே அந்த டேப் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அஷூர் மைக்ரேஷன் ஆர்க்கிடெக்ட். ஸோ அஷூர் மைக்ரேஷன் ஆர்க்கிடெக்ட்னு ஒரு ஜாப் இருக்கு. ஸோ இதுல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்க, டீட்டெயில் என்ன இருக்குன்றத பார்க்கலாமா? ஸோ அஷூர் மைக்ரேஷன் ஆர்க்கிடெக்ட் மெயின்லி மைக்ரேட் ஆன்-ப்ரெம் ஒர்க்லோட் டு அஷூர். ஸோ விச் மீன்ஸ் ஆன்-ப்ரெம்ல அவங்க வச்சிருக்கிறத அஷூர் கிளவுட்க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க பிரச்சனையே என்னன்னா, நம்ம புதுசா வேலைக்கு போனோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்க வேலையே குடுக்காம எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ நம்மளால கொண்டு வந்து தர முடியாது. அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பட் உங்க கையில வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா சர்டிஃபிகேஷன். ஸோ நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களோட சிவில ஆ சர்டிஃபைடு ஆர்க்கிடெக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அட்மின் அல்ல ஆர்க்கிடெக்ட். இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேஷன் ஐடி போட்டுருக்கீங்க அப்படின்னா, அதுவுமே கூட ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலுமே அந்த சப்ஜெக்ட்ல நாலேட்ஜ் இருக்கிறதுனால தான் நீங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ நம்ம அத தான் பண்ண முடியும் இப்போ. இல்லையா? ஃப்ரெஷரா இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஆப்ஷன் அது. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் தெரியும். ஓகேவா? என்கிட்ட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. இத பேஸ் பண்ணி நான் எப்படி ஜாப் தேடுறது அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஸ்கில்ஸ நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது நாக்குரி. நாக்குரில அஷூர் ஆர்க்கிடெக்ட், அஷூர் ஆர்க்கிடெக்ட், ஓகே, அஷூர் அட்மின் ஆர்க்கிடெக்ட். ஸோ ரேண்டமா நான் ஒண்ணு ஓப்பன் பண்றேன். Job description. We are seeking a highly skilled Azure cloud professional to manage, design and engineer scalable and secure cloud infrastructure on Microsoft Azure. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல? அஷூர் ஏடி மேனேஜ் பண்ணணும், ரிசோர்ஸ் குரூப் மேனேஜ் பண்ணணும், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், வெர்ச்சுவல் நெட்வொர்க், வெர்ச்சுவல் மெஷின். இது எல்லா ரிசோர்ஸுமே நம்ம எங்க பார்த்துட்டோம்? அட்மின் லெவல்லையும் பார்த்துட்டோம், ஆர்கிடெக்ட் லெவல்லையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா, அதுல ஸ்கில்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா? ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட்ல நாலேட்ஜ் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தது மானிட்டர் அண்ட் ஆப்டிமைஸ் ரிசோர்ஸ் யூசேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சம் டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அத பார்க்க வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா 104, 305, ஓகே, 400 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரி. ஸோ நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, இங்க பாருங்க இது என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல். இங்க மைக்ரோசாஃப்ட் அஷூர் கிளவுட் ஆர்க்கிடெக்ட், அஷூர் கிளவுட் ஆர்க்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அஷூர் அஷூரோட கம்பேர் பண்ணி பார்க்கல, அஷூர் ஜாப்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே நிறைய டெவாப்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்டிருப்பாங்க. அஷூர் டெவாப்ஸ், அஷூர் டெவாப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நான் வந்துட்டு அட்மின் முடிச்சிட்டேன், ஆர்கிடெக்ட் முடிச்சிட்டேன், தாராளமா டெவாப்ஸை கற்றுக்கோங்க. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் பத்தி பார்த்தாச்சு. ஓகே. என்ன மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வருதுன்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்க அஷூர் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் என்னோட செஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செஷன்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் செஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் நாம் நெக்ஸ்ட் செஷன்லேருந்து அஷூர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் செஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு செஷன் அட்டன் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தனியாக நோட், பென் அதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க. எவ்ரி சாட்டர்டே நம்ம கிளாஸ், அஷூர் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். மோரோவர், ஸோ ரியாஸ் சார் தெரியும் இல்லையா? நீங்கள் இப்போ ரீசெண்டாக லினக்ஸ் ரிலேட்டடாக
ஒரு ஃப்ரீ கோர்ஸ் 5 டேஸ் ஃப்ரீ கோர்ஸ் பண்ணாங்க. ஐ ஹோப் உங்கள நிறைய பேர் அதை அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஒருவேளை அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை ஆல்ரெடி ஆமாம் நான் அந்த செஷன் அட்டன் பண்ணேன் ரொம்ப நல்லா எடுத்தாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளோட ரியா சாரோ எவ்ரி வீக் நான் அஷூர் செஷன் சாட்டர்டே பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி ரியா சார் எவ்ரி சண்டே உங்களுக்காக லினக்ஸ் கோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் லினக்ஸ் செஷன் தான் நீங்கள் அந்த கிளாஸையும் கூட ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.